இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண் முன்னாடி பார்க்க முடியுது. ஏன்னா கோபிநாத் அப்படிங்கிறவர் ஒரு டெரராக இருந்த இந்த கதையில் அவர் ஒரு நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் அந்த வீட்டில். இந்த வீட்டில் நான் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, ஸ்ட்ரிக்டான கணவர், இப்படி தான் எல்லாம் இருக்கணும். அது கோடு போட்டால் அந்த கோடுபடி தான் எல்லாம் இருக்கணும். அந்த கோட்டை யாராவது தாண்டினா பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். ஏழில் விஸ்காம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்காக இவர் பரீட்சைக்கு ஒழுங்காக படிக்காமல் இருக்காரு, இல்லை அதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஷார்ட் ஃபிலிம் எடுக்க பார்க்குறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவ்வளோ கோவப்படுவார். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் நல்லதுக்காக தான் இன்ஜினியரிங் சேர்த்துட்டா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் அப்படின்னு அறையெல்லாம் செய்வார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவை மூச்சுரை கூட விட மாட்டார். அப்படியெல்லாம் இருந்த ஒரு மனுஷன் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருடைய ஒரு சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன புத்தியில் எப்போ பார்த்தாலும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு பொறாம ரொம்ப அதிகமாகி ஒரு மாதிரி கேவலமாக நடந்துக்க ஆரம்பிச்சார். ஸோ அந்த கேவலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இவருடைய அஃபேர் தனி விஷயம். அவருக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நடுவில் அதை பாக்கியாவை எப்படி ஏமாத்தினார். இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறமா பாக்கியா நிம்மதியாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு லைசன்ஸை திருடுற அளவுக்கு கேவலமான காரியங்கள்லாம் பண்ணார். ஸோ அந்த கதையை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் கோபி எந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால்னு சொல்லுவாங்க, கீழே விழறதுக்கு தகுதியான ஒரு ஆள், அப்படியே சரசரன்னு கீழே விழுந்து அப்படியே மொத்தமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிராதரவாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறத கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டராக இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இவருக்கும் ராதிகாவுக்கும் இடையில இருக்க இந்த விரிசலை ஒட்ட வைக்க முடியல. சீரியல்லாம் டப்புன்னு ஒட்ட வச்சுருவாங்கிற வேற விஷயம். ஆனால் இன்னுமே ரியலாக பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவை ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணது, அதுக்கு பிறகு நடந்த விவகாரங்கள், சண்டைகள், அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா இவங்களுக்குள்ள மாற்றி வாக்குவாதமாக இருக்குது. இன்றைய ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு டேரெக்டாகவே இப்போ வாயில் திருப்பி 2வது முறையாக வந்துடுச்சு. நான் பண்ண தப்பு உனக்கு கல்யாணம் பண்ணதான், நான் உங்க கூட வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிம்மதி போயிடுச்சு, என் குடும்பம் என்னை விட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னா நைட்டே ஏதோ ஒரு இனியா லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கே கிளம்புனாங்க, அதை காமிக்கவே இல்லை. இப்போ டேரெக்டாக அடுத்து ப்ரோமோவில் வேறு ஏதோ நடக்குது. அப்போ ஒரு வேளை இனியா எங்கேயும் போகலையா, இல்லை என்ன நடக்குதுங்கிறது புரியல. இதுக்கு நடுவில் உடனே அவர் இவங்க டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் என் கூட இருக்கணும், டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க, போய் திருப்பி அந்த வீட்டோட சேர்ந்துங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்குறது என்ன கஷ்டமான விஷயமா என்ன, முதல் மனைவிக்கு தெரியாமலே கூட டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி விட்டீங்க, பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன உடனே ஒரு ஷாக் ஆகிட்டார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் பாவமாக அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அழுதுட்டு இந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு. இங்கே பாக்கியாவை சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறதையும், செழியன், ஜெனி இவங்கெல்லாம் நிலா பாப்பா கூட விளையாடுறதுலேருந்து எல்லா காட்சிகளையும் பார்த்து இவருக்கு அப்படியே மன கஷ்டமாக இருக்குது, தூங்காமலாம் இருக்காரு. இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி, நானே லாயரை பார்த்துட்டேன், இந்த கையெழுத்தை மட்டும் போட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, இனிமேல் இந்த வீட்டை நீங்கள் இருக்க வேணாம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கோபிக்கு இது தேவைதான் அப்படின்னு நினைக்கிற அதே சமயத்தில் இந்த சீரியல் எதை நோக்கி போகுது, இதுக்கப்புறம் இதுதான் இந்த கதையோட முக்கியமான விஷயமா இருக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்துட்டு